அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பேசுகிற பொழுதும் அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத நிதானிக்கத்தக்கதாக வார்த்தைகளை கேட்கிற பொழுதுதான் நாம் உணர்ந்து செயல்பட முடியும். ஆகவே கர்த்தரோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். இன்றைக்கு கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அநேகர் உங்களை அவமானப்படுத்துகிறார்கள், உங்களை ஏளனமாய் பேசுகிறார்கள். சில நேரத்தில் நீங்க உங்களையே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? நான் ஏன் தான் பிறந்தனோ, ஏன் தான் வாழ்றனோன்ட்டு உங்க மனசுல நீங்களே சிந்திக்கிறீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற போகிறார். பாருங்க, ஒரு பரிசேயருடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவதற்காக அந்த பரிசேயன் அவரை அழைக்கிறார். அந்த வீட்டுக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து போறதை ஒரு ஸ்திரீ அறிந்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தது முதல் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால அவரோட பாதத்தை நனைக்கிறாள். கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிற அவரோட பாதத்தை கண்ணீரால நனைச்சு அவருடைய கூந்தலால், அவருடைய முடியால தொடச்சிட்டே இருக்கிறார். வேற எதுவுமே பேசல. கண்கள் கண்ணீரை வடிந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த பரிசேயன் என்ன சொல்கிறார்? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ என்னார் என்று, இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவ பாவிதான, இவ விபச்சாரி தானே, இவ தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அநேக வாழ்க்கையை கெடுக்கிறவள் தானே. உங்க வாழ்க்கையில யாராச்சும் உங்களை பார்த்து, ஐயோ இவன் வந்துட்டானா, அவ்வளவுதான், இவன் கால் மிதிச்சிட்டானா, இவள் கால் மிதிச்சிட்டானா, அவ்வளவுதான், இது நடக்காது, இவன் சாபமானவன், இவள் சாபமானவள் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்களா? குழந்தை இல்லாதனால எந்த இடத்துக்கும் நீங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையா? அவமானமா? கணவன் மனைவிக்குள்ள அவமானமா? பெற்றோர்களுக்குள்ள அவமானமா? உறவுகளுக்குள்ள போகிற பொழுது அவமானமா? இவன் செஞ்சா எந்த காரியம் வாய்க்காதுன்னு சொல்லி சொல்றாங்களா? இவன் எப்படிப்பட்டவன், இவன்கிட்ட கொடுத்தா கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றாங்களா? இதெல்லாம் கேட்டு உங்க வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? இப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா? இந்த பொண்ணுக்கு நேர்ந்த ஒரு கதி பாருங்க. இந்த பரிசேயன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவன் மனசுல நினைக்கிறான் பாருங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இவருக்கு தெரியாதா இவர் தீர்க்கதரிசி தானே, இவர் கடவுள் தானே? இவருக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாலும், ஐயோ இதிலிருந்து என்னால மேல வர முடியாதா, இதிலிருந்து நான் விடுதலையாக முடியாதா அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, சீமோனே
உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றான். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டுக்கு ஆண்டவர் வராரு. சரி, ஒரு ஊழியக்காரரே வராரு. நீங்க அவங்களுக்கு உபசரிக்கிறீங்களா? நிறைய ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வராங்க. உங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா? நீங்க என்ன செய்யறீங்க? காணிக்கை கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறீங்க. அவங்கள உபசரிக்கிறீங்களா? அவங்கள உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்களா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பிஸியா இருக்கேன், ஒரு காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுறது. இல்லைன்னா அடுத்த மாசம் வாங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்பினால் உன் வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்துக்காக அனுப்புறாரு. நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? இவர் காசு வாங்குறதுக்காக வர்றாரு, மாசம் மாசம் கரெக்டா வந்துடுறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணும். ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தாலே உன் வாழ்க்கை சமாதானமாகும், உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறும், உன் மரண கூறு முறிக்கப்படும். ஏதோ காணிக்கை வாங்குறாங்க, காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊழியக்காரரை நீங்க நினைக்காதீங்க. அவர்கள் வருகிற பொழுது அவருக்காக நேரத்தை செலவழித்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் பழிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா இந்த பரிசேயன் வந்து அந்த பொண்ணை குற்றப்படுத்துறா, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறா. கர்த்தருடைய பிள்ளையே, இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்க இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூர்வது எப்படி தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் வந்தா, ஒரு எளிமையானவங்க வந்தா, முடியாதவங்க வந்தா, அவங்க நீங்க உபசரிச்சிங்கன்னா, விசாரிச்சிங்கன்னா, வேத வசனம் சொல்கிறது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ அவ என்ன செஞ்சா? நேசித்தாள். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி கை கொள்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனக்கு யாரு சகோதரன், எனக்கு யாரு சகோதரி? நீ அன்பு கூர்ந்தாயானால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் சொல்ல, வேதாகமம் சொல்லுகிறது. இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே, அந்த ஸ்ரீயை பார்த்து சொல்றார், அவர் ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ ஆண்டவரை நேசிக்கிறையா? உன் சகோதரனை நேசிக்கிறையா? உன் பிள்ளைகளை நேசிக்கிறையா? இந்த கால நேரத்தில்
உன்னை நோக்கி உன் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ அன்பு கூர்ந்தாயானால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். கணவன் மனைவியிடத்துல அன்பு கூறு, மனைவி கணவனிடத்துல அன்பு கூறு. பிள்ளைகளே, உன் பெற்றோருக்கு அன்பு கூறுங்க. நீங்க அன்பு கூர்ந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். ஆமென்.